வணக்கம் மக்களே. தமிழ் டப்பிங்கில உண்மை சம்பவத்த அடிப்படையா வச்சு ரிலீஸ் ஆயிருக்க லாஸ்ட் பிரீத் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ தன்னோட லவ்வர் கிட்ட நான் வேலைக்கு போகின்ற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு படத்தோட ஆரம்பத்திலேயே கிளம்புறாரு. அவங்க இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணி கேட்க, இதுவும் ஒரு வேலை தான்னு சொல்லிட்டு அவரு விளக்கம் குடுத்துட்டு கிளம்புறாரு. அப்படி அவர் என்ன தான்டா வேலை பார்க்குறாருன்னு பார்த்தா, அவரு ஒரு சேச்சுரேஷன் டைவர். அதாவது நம்ம கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவார்ல, நடுக்கடல்ல இறங்கி கப்பல தள்ளணும் அப்படிங்கிற மாரி. அதுபோல இவங்க ஆழ்கடல்ல கிட்டத்தட்ட 300 அடிக்கு கீழ பைப் லைன் இருக்குமாம். அத கண்காணிக்கிறதுக்கும், அதுல ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா, அத சரி பண்றதுக்காகவும் கடல்ல ஒரு டீம் குதிக்கும். அந்த டீம்ல தான் ஹீரோ வேலை பார்க்குறாரு. அப்படி ஹீரோ 3 பேர் கொண்ட அவரோட டீமோட களத்துல இறங்கும்போது, அவரோட ரோப் அந்து ஆக்ஸிஜனும் குறைஞ்சு கடல்ல மாட்டிக்கிறாரு. அதே நேரம் அவங்க கப்பலுமே ஒரு சுழல்ல மாட்டிக்குது. இதையெல்லாம் சமாளிச்சு அவர காப்பாத்த எடுக்கிற திக் திக் சம்பவங்களும், கடைசியா உயிரோட வந்தாரா இல்லையாங்கிறத பரபரன்னு சொல்ற சம்பவங்கள் தான் படத்தோட கதைக்களமே. நடிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு குடுத்த கேரக்டர நீட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். குறிப்பா ஹீரோ அவரோட கேரக்டர சூப்பரா பண்ணியிருந்தாரு. மத்த யாருமே எங்கேயுமே மிகைப்படுத்துன மாரி நடிச்ச மாரியே தெரியல. படத்தோட இன்னொரு பலம் அப்படின்னு சொல்லிட்டுனா, பேக்கிரவுண்ட் மியூசிக் தான் சொல்லணும். ஏன்னா, படத்தோட பரபரப்ப நம்ம கடத்துறதுல முக்கிய பங்கு வகிக்கிறதே இந்த பேக்கிரவுண்ட் மியூசிக் தான். குறிப்பா சவுண்ட் டிசைனிங் டீம் பக்காவா வேலை பார்த்துருக்குன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஹெட்செட் யூஸ் பண்ணீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன சவுண்டு கூட நம்மளுக்கு ஒரு செம்மையான ஃபீல் குடுக்குற மாரி இருக்கும். அடுத்து கேமரா ஒர்க்குமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா, மாஸ்க்குக்குள்ள நடிகர்கள் இருந்தாலுமே, அவங்களோட உணர்வ கடத்துறதா இருக்கட்டும், குறிப்பா கடலோட ஆழத்தையும், ஆபத்தையும் நமக்கு புரிய வைக்கிறதுக்குமே கேமரா நல்லாவே வேலை பார்த்துருக்குன்னு சொல்லலாம். இது 2019ல வந்து ஒரு டாக்குமெண்டரி அடிப்படையா வச்சு அப்படியே படமா குடுத்துருக்காங்க. அத தரமான மேக்கிங்ல நல்லாவுமே குடுத்துருக்காங்க. ஆழ்கடல்ல உண்மையாவே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? இத்தன ஆபத்து இருக்கா? அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆச்சரியப்பட மாரி தான் வச்சிருக்காங்க. நீட்டான ஸ்க்ரீன் பிளேல 1 1/2 மணி நேரத்துக்குள்ள பெருசா எங்கேயுமே போர் அடிக்காம கொண்டு போயிடுறாங்க. குறிப்பா எந்த கமர்ஷியல் வேல்யூமே இல்லாம, கற்பனை காட்சிகள் இல்லாம, உண்மை சம்பவத்த அப்படியே குடுத்துருக்காங்க. உள்ளது உள்ளபடியே சீன்ஸ் இருக்கதுனால, நமக்கு ஈஸியா அவங்களோடவே டிராவல் பண்ற மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இதுல குட்டியா வர லவ் சீனும், அதுல இருக்க எமோஷனல் சீனுமே நமக்கு செட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். படம் ஆன்லைன்ல தமிழ் டப்பிங்லயே இருக்கு. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு நல்ல படம். அது தரமான மேக்கிங்ல ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க தாராளமா பார்க்கலாம். எந்த அடல்ட் சீனுமே இல்ல. ஸோ நீங்க குடும்பத்தோடவே பார்க்கலாம். அடுத்த ஒரு விமர்சனம் சந்திப்போம் மகளே. நன்றி.